ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க 12th படிக்கிறீங்க இல்ல படிச்சு முடிச்சிட்டீங்க, நெக்ஸ்ட் ஃபார்மசி எடுத்து படிக்க போறீங்களா? அப்ப இந்த வீடியோ பாருங்க. ஃபார்மசி படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிள் அண்ட் இந்த கோர்ஸ்க்கு டியூரேஷன் எவ்வளவு இருக்கணும் அண்ட் தென் இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருந்தா நம்ம வீடியோல பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க ஸ்கூல் காலேஜ் சொன்னதாங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாப் காலேஜ் பத்தின இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வரப்போகுது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மசி பத்தி பார்க்கலாம். ஃபார்மசி அப்படிங்கிறது மெடிசன் பத்தி தாங்க படிக்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மசிஸ்டா ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சது எடுத்து படிக்க முடியும். இதுலேயே பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ ஃபார்மசி, பிஃபார்ம் சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அண்ட் டாக்டரேட் ஆஃப் ஃபார்மசி. இதுல பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் அப்படிங்கிறது ஜஸ்ட் 2 years தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா வேக்கன்ட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பிஃபார்ம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்னும் அதிகமாகவே இருக்கும். அண்ட் டாக்டரேட் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்கோப் இன்னும் அதிகமாக இருக்கும். அண்ட் இதுக்கு 3மே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். இயர்ஸ் டிஃபரன்ஸ் ஆகும். டிப்ளமோ ஃபார்மசி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 yearsல படிச்சு முடிச்சிடலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஃபார்மசிஸ்டா ஒர்க் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணும்போது நீங்க ஒரு கவர்மெண்ட் ஃபார்மசில ஒர்க் பண்ணலாம். அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பார்த்தீங்கன்னா 4 years படிக்கிற மாதிரி இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் பத்தி அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். லேப் பத்தின ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்மசிஸ்டா ஒர்க் பண்ணலாம். சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மெடிக்கல் கவுன்சில்ல லைசன்ஸ் அப்ளை பண்ணி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஓனாவே ஒரு ஃபார்மசி ரன் பண்ண முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் டாக்டரேட் ஃபார்மசி படிக்கும்போது நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்மசிஸ்டா ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்மசி படிக்கிறதுக்கு நிறைய காலேஜஸ் இருக்குங்க. ஓகே, ஃபார்மசி யாரெல்லாம் எடுத்து படிக்கலாம் அப்படின்னா நீங்க 12th முடிச்சது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஃபார்மசி படிக்கலாம், பேச்சுலர் ஃபார்மசி அண்ட் ஃபார்ம்டி படிக்க முடியும். அண்ட் இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க 12th முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்க சப்ஜெக்ட்ல மேத்ஸ் அண்ட் பயாலஜி கம்பல்சரி இருக்கணும். அந்த பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களும் இதில் படிக்க முடியும். அண்ட் உங்க மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 50% மேல இருந்தாலே போதுங்க, கண்டிப்பா நீங்களும் எடுத்து படிக்க முடியும். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ் இது 2ல மட்டும் தாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஃபார்மசி ப்ரொவைட் பண்றாங்க. இது இல்லாம நிறைய பிரைவேட் காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல ஃபார்மசி இருக்கு. இதுல 2 கேட்டகரியில அட்மிஷன் நடக்குங்க. எப்படின்னா மெடிக்கல் கவுன்சில் மூலமாவும் போய் ஜாயின் பண்ண முடியும், கண்டிப்பா அப்ளை பண்ணணும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் கிடைக்காதவங்க டைரக்டா மேனேஜ்மெண்ட் ஜாயின் பண்ணிக்க முடியும் பிரைவேட் காலேஜஸ்ல. இதுல பார்த்தீங்கன்னா ஃபீஸ் நிறைய டிஃபரன்ஸ் வரும். கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இயர்லி ஃபீஸே பார்த்தீங்கன்னா 20,000ல இருந்து 30,000 குள்ள தான் பெர் ஆனம்கே ஆகும். இதே பிரைவேட் காலேஜஸ்ல நம்ம கவர்மெண்ட் கோட்டத்தை படிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு 70,000ல இருந்து 1 lakh வரைக்கும் ஃபீஸ் இருக்கும். அண்ட் நீங்க பிரைவேட் காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டல் சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 lakh எபோவ் ஃபீஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்மசி படிக்கிறதுக்கு ஃபீஸ் இவ்வளவுதான் வரும். அண்ட் இதுக்கான ஜாப் வேக்கன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு ஃபார்மசி ரன் பண்ண முடியும், இல்ல ஒரு ஃபார்மசிஸ்டா ஒர்க் பண்ணலாம். லேப்ல பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசன் அனலிஸ்டா ஒர்க் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு மேனேஜராவோ இல்ல பார்த்தீங்கன்னா அனலிஸ்டாவோ ஒர்க் பண்ண முடியும். அண்ட் ப்ராடக்ட் செல்லராவும் நீங்க ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மசி படிக்கணும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்க வந்துட்டு ஃபார்மசி படிக்கணும், டாப் காலேஜ்ல படிக்கணும், வித் ஸ்காலர்ஷிப்போட படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எங்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான டாப் காலேஜ்ல அட்மிஷன் பண்ணி கொடுக்கணும். அதுவும் இல்லாம தமிழ்நாட்டில் கூட டாப் காலேஜ்ல நாங்கள் அட்மிஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ்ல என்ன கோர்ஸ் அட்மிஷன் தேவைப்படாலுமே கண்டிப்பா எங்க ஹெல்ப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.